அவங்கள மாதிரியே மாமாவை எழுப்ப வேண்டியதான். மாமா, அத்தான், ஏ ராசா, அன்புள்ள அத்தான், எழுந்துருங்க, 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 அத்தான், எழுந்துருங்க, எழுந்துருங்க. யாரு? அத்தான், கல்பனா. கல்பனாவா? ஐயோ, கல்பனா அத்தான், கல்பனா. கல்பனாவா? நம்ப மாட்டேன். காலு காட்டு. ஆமா, கல்பனாதான். சரி, என்னடி இது கோலம்? அதெல்லாம் அப்படிதான். இப்ப எதுக்கு இந்த கோலத்துல வந்த? அத்தான், காபி. இவ்வளவு பெரிய லோட்டாலி அடி. குடிங்க அத்தான். அடிப்பாவி, காலங்காரத்தால இவ்வளவு காவியை கொடுத்துட்டேடி. அத்தான், கொஞ்சம் வாங்க. எங்க வாங்கன்னு சொல்றல. வாங்க அத்தான், வாங்க. வாங்க. இப்ப ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்களே, என்ன பாட்டு? கல்யாண வைபோகமே தங்கத்தன். கல்யாண வைபோகமே தங்க தண்ணி நான் ஊத்தவே, ஏ மாமனே நீடூடி வாழ்கவே. மாமாவுக்கு ஷாம்பு. அடியே போதுண்டி. குளிச்சாச்சு. அத்தான், அத்தான், இருக்கிற கொஞ்சோண்டு மாவை வச்சு உங்களுக்கு கொஞ்சமா இட்லி சட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன சாப்பிடுங்க அத்தான். என்னங்க பத்தாதா? அடி பாவி, பத்தாதாரு கேக்குறேன். இவ்வளவு செஞ்சுட்டு சாப்பிடுங்க. இதெல்லாம் நான் திங்கணுமா? போடி, எனக்கு கூட தேவையில்ல. சாப்பிடுங்க. வேணாண்டி எனக்கு இதெல்லாம். சாப்பிடுங்க அத்தான். அடி பாவி, உன்னை யாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்றது? அது வந்து அத்தான், நேத்து நீங்க என்ன வெளியில எல்லாம் கூட்டிட்டு போய் சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கு கைமாறா நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நைட்டு முழுக்க யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப டிவில நம்ம ராதிகா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம சூப்பர் ஸ்டார ஊர்காவலன் படத்துல இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் போட்டாங்க. அதான் அதே மாதிரி நானும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி உங்களை அசத்தலாம்னு இதெல்லாம் பண்ணாதான். அடியே, டிவில அந்த சீனை நீ ஃபுல்லா பாத்தியாடி? இல்லையே, பாக்குறதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு. அதனால சீனோட முடிவை நான் பார்க்கல. சரி, முடிவை நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க அத்தான். இவ்வளவு நேரம் நீ ராதிகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இல்ல, இப்ப நான் பண்றேன் பாரு தலைவரோட பெர்ஃபார்மன்ஸ். அப்படின்னா
அடி பாவி, சண்டே அதுவுமா 5 மணிக்கெல்லாம் எழுப்பி இட்லியும் சுட்டு தரையாடி. ஒண்ணுனா இந்த இட்லியாலே அடிக்கணும். தூக்கமா வருது எனக்கு. அத்தான் அத்தான், ச்சே, அந்த சீனை ஃபுல்லா பார்க்காம சொதப்பிட்டோமே. கண்ணு மை வைக்கிற அழுகுதே. செம்மங்க பொண்ணுங்க கண்ணுக்கு மை வச்சா எனக்கு அவ்வளவு பிடிக்குங்க. நச்சுன்னு இருக்கும். இந்த ஸ்டிக்கர் போட்டுலாம் வைக்காம சவுந்து போட்டுல நடுவுல சின்ன ஒரு புள்ளி வச்சு வேற வேற கலர்ல சுத்தியும் புளி 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 புளியா வைப்பாங்க பாருங்க. அள்ளிடுங்க. இந்த பெருசு பெருசா பிளாஸ்டிக் தோடெல்லாம் போடாம சின்னதா ஒரு ஜிமிக்கி தோடு போட்டிருப்பா பாருங்க. அப்படி ஆடி 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 வரும்போது வள்ளுவர் கோட்டை தேர கால தொங்குற மாதிரி இருக்குங்க. இப்பதான் முக்கியமான மேட்ரு. ஸ்கூலுக்கு வரும்போது வந்து அப்படியே அந்த ரெட்டா ஜடை போட்டுன்னு வருவோம் பாருங்க. சொல்றதுனா பிளாட்டினா டர்க்கி டர்போ அதுல ஊண்டதான் எனக்கு இந்த ரெட்டா ஜடைனா வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் இட்டுங்க. வேதா, கண்டிப்பா ரெட்டை ஜடை போடணுமா? ரெட்டை ஜடை மட்டும் போடாம ஸ்கூலுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் சண்டை போட்டுருவேன். ஆமா, பிகாஸ் ரெட்டை ஜடை மஸ்ட். ரெட்டை ஜடையில நீ அழகுடி செல்லும். வேதாஜி, ஐயோ அவர் வந்துட்டாரு. வேதா, ஐயோ கதவை தாப்பால் போடணும்னு நினைச்சேன், மறந்துட்டுமே. நான் இப்ப குன்சா பார்த்தது உண்மையா இல்ல மன பிராந்தியா? இப்ப என்ன பண்றது? ஒருவேளை பார்த்திருப்பாரோ? வேதாஜி, 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 நாங்க யூட்டன் போட்டு இருக்கிறீங்க. ஹே, why are you போத்தீங்கயா? அப்படின்னா என்னத்துக்கு முக்காடு போட்டுக்கிறீங்கன்னு கேக்குறேன். அது வெயில் படக்கூடாதுல, அதான். வெயிலா? நாங்க வளர்றீங்க. மொட்டை மேல துணி காயப்படும் போதுன்னா மண்டையில வெயில் படும். ரூமுக்குள்ள அதுவும் ஏசி ஓடுது. நான் சம்திங் ராங் வித் திஸ் கேர்ள். ஏங்க நீங்க வந்து ஓபன் த விண்டோங்க. புரியல. இல்ல நான் உள்ள வரும்போது பார்த்தேன், நீங்க என்னமோ பண்ணிடுறீங்க. என்னமோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணோம். கமான் யூ டேக் த முக்காடி. முக்காடுக்கும் நிக்காலோ. ஏங்க
मुकाड़ के पीछे क्या गए मुकाड़ எடுங்கன்றல சிரிக்காதீங்க. ஐயோ சிரிக்காதீங்க. ஸ்கூல் போன மாதிரி ரேஷா ஜடலாம் போட்டுக்கிறீங்க. வாட் இஸ் நான்சென்ஸ்ங்க. அது ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி சொன்னீங்கல்ல, அவங்க எப்படி பொட்டு வச்சிருப்பாங்க, எப்படி தோடு போட்டிருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு என்னோட ஸ்கூல் லைஃப் ஞாபகம் வந்துருச்சு. அதான் ஒரு பழைய ஞாபகத்துக்காக மறுபடியும் ஒரு தடவை போட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். சும்மாதான். சும்மாவா? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. உங்களை பார்க்கும் போது அப்படியே என்னோட காதலிய பாக்குற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்லையே. அதே பொட்டி, அதே கண்மை, அதே ஜிமிக்கிஸ். ஏங்க நீங்க என் காதலி தாங்க. என்னது? இல்ல இல்ல, நீங்க பாக்குறதுக்கு அப்படியே என்னோட காதலி மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்ல வந்தேன். யா. அன்னைக்கு சொன்னதோட பாதிலேயே உங்க கதையை விட்டுட்டீங்க. அத இன்னைக்கு கண்டினியூ பண்ணுங்களேன் ப்ளீஸ். லவ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒருத்தர் எப்படி லவ் சொன்னாங்கிறது தான். நீங்க எப்படி உங்க லவர் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். இப்பவே வா. ஆமா இப்பதான். ஐயோ ப்ளீஸ் 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 எனக்காக சொல்லுங்க. ஐயோ ஒன்னே கேட்டா நான் என்னன்னு சொல்றது? என்ன டவுட்லாம் சொல்லுங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டீ வேணும் சூடா. அது நீங்க கொண்டாந்தீங்கன்னா நான் வந்து என்னோட லவ் ஸ்டோரி சொல்லுவேன். அவ்வளவுதானே? இப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வந்துடுறேன். என்ன இப்படியே போகாதீங்க. ரெட்டை செடியை அவுத்துட்டு போங்க. கீழே யாரா பார்த்து பயந்துட போறாங்க. சும்மா நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. அசால்ட் நாகராஜா, நீ பாட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த பாடியே ஒரு கதையிட்டு விட்ட. நீ எப்படி அவங்கள ப்ரப்போஸ் பண்ணேன்னு உனக்கு கேட்குறாங்களே, நான் சொல்ல போறேன். ஒரு லிங்க் முடியணுமே. டீ தானே கூட சொல்லியிருக்கிறோம். டீயை வச்சே ஆரம்பிப்போம். இந்தாங்க நீங்க கேட்ட ஸ்ட்ராங் டீ. தேங்க்யூ 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 தேங்க்யூ. சொல்லுங்க. இதுங்க டீ குஷ்னு சொல்றாங்க. நீங்க உட்காருங்க உட்காருங்க. சேஸ். சொல்லுங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? என்ன அவசரம்? நான் சொல்றேன். ப்ரப்போஸ் பண்ண கதை தானே சொல்றேன். நான் யோசிக்க வேணுமா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நானும் தேனும். தேனா? அதாங்க தேன்மொழி, என்னோட தேன்மொழி. ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. நானும் தேன்மொழியும் ஒருத்தர் கண்ணை பார்த்து பேச சொல்ல ஒரு நாள் சனிக்கிழமை மே மாசம் 27ஆம் தேதி 1999. பாரா, டேட் எல்லாம் கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க. வெரி குட்ங்க. நீங்க ப்ரப்போஸ் பண்ண டேட்டை மறக்க முடியுமா? சரி 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 சொல்லுங்க சொல்லுங்க. நான் தேன்மொழியோட கடைக்கு போயிருந்தேன். ஷாப்பிங்கா? தேன்மொழியோட, அதாவது தேன்மொழியோட கடைக்கு நான் ஷாப்பிங் போயிருந்தேன். ஓ, தேன்மொழி கடை வச்சிருந்தாங்களா? யா. என்ன கடை? தேன்மொழி தேநீர் கடை. இதுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. டீ கடைங்க.
வெரி குட் வெரி குட். ஆமா, சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா என்னோட மாமனார் இருக்கிறாருல, அதாங்க தேனோட நைனா, அவர் மார்க்கெட் போயிடுவாரா, அப்போ நம்மள தேனிதான் டீ மாஸ்டர். சனி ஞாயிறு எப்போ வரும்னு காத்துனே இருப்பேன். விடிஞ்சா போதும் கப்புன்னு போய் டீ கடையில உட்காந்துருவேன். எஸ் குஸ்மி. ஒன்றும் இல்லை, 10 rupeesக்கு 1 rupee காயினா சேஞ்ச் வேணும் ப்ளீஸ். ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி. போட்டு ரிங்கி போகுது. ஐ எம் வெரி லக்கி. ஹலோ ஹலோ, நான் மெட்ராஸ்ல இருந்து நாகராஜ் பேசுறேங்கோ. ரெயின்போ எஃப்எம் தானே? எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்காக நீங்க ஒரு சாங் போடணும். நான் ரெகுலர் கலர் தாங்க. ஆமாமா, அந்த சாங் நீங்க போட்டீங்கன்னா நான் அந்த பொண்ணுக்காக அந்த சாங்கை டெடிகேட் பண்ணுவேன். அந்த பாட்டுல அந்த பொண்ணோட பேர் இருக்குது. ஆமாமா, அது என்ன பாட்டுனா, ஒலிக்கவிருக்கும் பாடலை விரும்பி கேட்ட நேயர் நாகராஜன், சென்னை. அவருக்காகவும் அவருடைய தோழிக்காகவும் இதோ அந்த பாடல். செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாய், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாய், பைங்கனி விரலில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். மாஸ்டர், என்ன கடல யாருமே காணோம்? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா? இல்ல, நீ ஆளுதான். இல்ல, உங்க அப்பா மாஸ்டரே காணுமேன்னு கேட்டேன். அப்பா சரக்கு வாங்க போயிருக்காரு. காலங்காத்தாலையவா? நினைப்புதான். கடைக்கு சரக்கு வாங்கறதுக்கு பாரிஸ் போயிருக்காரு. ஓ, வரதுக்கு எப்படி சாயங்காலம் ஆகும். மாம்ஸ் வட்டி சேர்ந்துராகுமா? ஃப்ரீ. மாஸ்டர், தேனா நிக்கிற மாதிரி ஒரு டீ ஸ்ட்ராங்கா. அட அட அட, என்ன வரல என்ன கை. மனசுனா போடுறதுக்கு இந்த டீ கிளாஸா போட்டுருக்க கூடாதா? அடிக்கடின்னு தொட்டிருப்பா. டீ, தேங்க்யூ. நாங்க என்னாச்சு? தேனை மாதிரி டீ வேணும்னு கேட்டேன். அதிக சர்க்கரையே போடாம குத்துட்டீங்களே. இல்லையே, நான் சக்கரை போட்டேனே. நான் பொய்யா சொல்றேன். நீங்க வேணா குச்சி பாருங்க, சர்க்கரை இருக்குதா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். என்ன சொன்னீங்க? எப்போ? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. டீ சர்க்கரை, டீல சர்க்கரை இல்ல அப்படின்னு. நீங்க குச்சி பாருங்க.
ஆமாங்க, ஐ டோல்ட் இல்ல. சக்கரை போட மறந்துட்டேன். இப்ப போட்டுறேன். இப்ப சரியா இருக்கா? இது இப்போ சக்கரை ஜாஸ்தி ஆயிடுச்சு, டிகாசன் கம்மி ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா, நீங்க வேணா குச்சி பாருங்களேன். ஆமாங்க, சக்கரை அதிகம் ஆயிடுச்சு. யா. ஒரு செகண்ட். ஓகேயா? இப்படிதாங்க, நான் அவகிட்ட டீல சக்கரை அதிகமா இருக்குன்னு சொல்ல, அவன் அந்த டீயை குடிச்சு பார்த்து டிகாசனை போட, நான் மறுபடியும் அந்த டீயை குடிச்சு பார்த்து டிகாசன் அதிகமா இருக்குன்னு சொல்ல, மறுபடியும் அவன் அந்த டீயை குடிச்சு பார்த்து சர்க்கரையை ஆட் பண்ண, ஐயோ ஐயோ, ஒரே டீயை 2 பேரும் மாறி மாறி சாயந்தரம் வரைக்கும் குச்சினே இருப்போம். அது சரிங்க. அப்போ எப்பதான் நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்க அத சொல்லுங்க. ஏன் கொஞ்சம் கூட விவசாயே கிடையாதா? நாங்க சுத்த கண்ட்ரி ஃப்ரூட் அறிகிறீங்க. ஏங்க பின்னாங்க வாயை தொண்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதை ப்ரப்போஸ் பண்றேன்னு அர்த்தமா? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்தது யாரு? காலையில இருந்து அவ குச்சட்டிய நானும், நான் குச்சட்டிய அவளும் மாத்தி மாத்தி குச்சினே இருக்கணும். அது என்னங்க அர்த்தம்? அதுவும் ஒரு வகையான ப்ரப்போசல் தாங்க. இதுவும் காதலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு விதம் தான். எல்லாரும் வாயை திறந்து ஐ லவ் யூ அப்படின்னு உங்க காதுல வெளிப்படுத்துவாங்க. நாங்க 2 பேரும் மௌனமா வார்த்தையே இல்லாம அலேகா ஒருத்தர் பார்த்துக்கினே டீ குச்சிக்கினே சொல்லிட்டோம். இதுதாங்க மனம் சுவை திடம் நிறைந்த காதல் தாங்க இங்க காதல். நீங்களே சொல்லுங்க, ஒரு பொண்ணு ஒரு ஆண் குடிச்ச டீய அவளோட உதட்டுல வச்சு குடிக்கிறான், அது என்ன அர்த்தம்? உள்ள காதல் இல்லைன்னா அப்படி பண்ண முடியுமா? முடியாதுங்க. உள்ள இது இருக்கணும், லவ். லவ் இருந்தா தானே இதெல்லாம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்துக்கோங்க, இப்ப நான் இந்த டீயை குடிச்சுக்கிறேன், இந்த டீயை நீங்க குடிப்பீங்களா? உள்ள லவ் இருந்தா தான் குடிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏச்சின்னு தள்ளி வச்சிருவீங்க. நாங்க சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அதே